Let's turn our Bibles to Malachi chapter 3 verses 6 to 10. இப்பொழுது திருப்பிக் கொள்ளலாம் வேதாகமத்துக்கு மல்கியா எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6 லிருந்து 10 வரை. For I am the Lord, I do not change. Therefore you are not consumed, O sons of Jacob. Yet from the days of your fathers you have gone away from my ordinances, and have not kept them. Return to me, and I will return to you, says the Lord of hosts. But you said, in what way shall we return? Will a man rob God? Yet you have robbed me. But you say, in what way you have robbed me? In tithes and offerings. And you are cursed with a curse, for you have robbed me, even this whole nation. Bring all the tithes into the storehouse, that there may be food in my house. And try me now in this, says the Lord of hosts, if I will not open for you the windows of heaven, and pour out for you such blessing that there will be no room enough to receive it. 3:6 வாசிக்கிறேன் கேளுங்கள். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளையை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களுக்கு திரும்புவேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராக நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகனியை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். Well, we are talking about financial and material prosperity. பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் இருக்கிற செழிப்பை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். And I'm showing you how God prospers a person financially. பண விஷயத்திலே எப்படியாக தேவன் ஒரு மனுஷனை செழிப்பாக்குகிறார் என்பதை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். How God takes a person who lives in lack and want and blesses him with abundance more than enough. அதாவது தேவை குறைச்சல் இருக்கிற ஒரு மனுஷனை எடுத்து தேவனானவர் நிறைவு சம்பூர்ணத்திலே எப்படி நடத்துகிறார் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். So God has established several ways to prosper you and me financially. பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் நாம் செழித்தோங்க தேவனானவர் அநேக வழிமுறைகளை வைத்திருக்கிறார். And he has not hidden these ways from us, rather he has revealed it to us through scripture. அது மட்டுமில்லாமல் அந்த வழிகளை அவர் மறைக்காமல் நமக்கு அவைகளை வேதாகமத்திலே வெளிப்படுத்தியும் வைத்திருக்கிறார். He has made it known through scripture. வசனங்களின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் தேவனானவர். So I began to show you several ways that God has established to prosper us. ஆகவே தான் நம்மை தேவன் செழிப்பாக்க அநேக வழிமுறைகளை வைத்திருக்கிறார் என்பதை கண்டு கொண்டு வருகிறோம். First one I told you is Proverbs 10:22, the blessing of the Lord, it makes one truly rich. He adds no sorrow to it, neither does toiling increase it. அதுக்கு முதலாவதாக என்ன கண்டோம்? நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஒருவனை ஐஸ்வரியனாக்கும், அதனோடு அவர் வேதனை கூட்டார் என்று. That's the first way, the blessing of the Lord. That means God empowers us for prosperity. அதாவது தேவனுடைய ஆசீர்வாதம் ஒருவனை ஐசுனாக செய்கிறது என்கிறதை பார்க்கிறோம். Second way is he prospers us through the covenant. இரண்டாவது முறையாக எப்படி என்றால் through the covenant, he prospers us through the covenant. அவர் தன் உடன்படிக்கை பண்ணின மனுஷனிடத்தில் வந்து உடன்படிக்கை பண்ணினாரே அதன் மூலமாகவும் செழிக்க பண்ணுகிறார். God made a covenant with man, and in that covenant he promised several blessings. தேவனானவர் வந்து மனுஷனோட உடன்படிக்கை பண்ணினார், அதிலே अनेक ஆசீர்வாதங்களை வாக்காக கொடுத்தார் பாருங்க. And one of the blessings is financial and material prosperity. அதிலே ஒரு ஆசீர்வாதம் தான் என்னது? வாக்கு. பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் இருக்கிற செழிப்பாகும். Thirdly, I showed you he prospers us to the laws of prosperity. அது மட்டும் இல்லாமல் अनेक நியமனங்கள் விதிமுறைகள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் தேவனானவர். Law, seed time and harvest time, sowing and reaping. என்ன ஒரு விதிமுறை இருக்குது அல்லவா? பூமியிலே விதைப்பு அறுப்பு. Law of tithes. தசம பாகங்கள். All these laws teach us how to take the little that we have and cause it to abound in our lives. இந்த மாதிரியான விதிமுறைகள் எல்லாம் எப்படி நாம கொஞ்சத்தை எடுத்து பெருக்கத்தை அடையலாம் என்று கற்றுக் கொடுக்கிறதுக்காக வைத்திருக்கிறார். So now we are looking at prosperity through tithe. ஆகவே இப்பொழுது தசம பாகத்தின் மூலமாக வருகிற செழிப்பை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். Covered several truths concerning that. அவைகளை குறித்து अनेक சத்தியங்களையும் கண்டோம். And finally we answered two questions. அதிலே இரண்டு கேள்விகளுக்கு நாம் கடைசியாக பதில் கொடுத்தோம். Logical questions they are. அதாவது கேக்குற காரியம் ஒரு காரணமான கேள்விதான் அவை. People say that tithing was instituted or established under the law through Moses, but we are not under the law, therefore we are not obligated to tithe. என்ன சொல்கிறார்கள்? நாம நியாயப்பிரமாணத்துக்கு அடியில் இல்ல,
இந்த தசம பாகம் என்பது நியாயப்பிரமாணம் மோசேனால் கொடுக்கப்பட்டதே, அதற்கு கீழாக வந்தவைகளாயிற்றே, நாம் தான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் இல்லை, நாம் ஏன் கொடுக்கணும் என்று சொல்லுகிறார்கள். So I answered you those questions. அந்த கேள்விகளுக்கு பதிலை கொடுத்திருக்கிறேன். First of all, tithing is not a law, it is a principle of life. அது முதலாவதாக தசம பாகம் என்பது நியாயப்பிரமாணம் இல்லை, அவைகள் வாழ்வுக்குரிய காரியங்கள், விதிமுறைகள் ஆகும். Secondly, I showed you from scriptures that living under grace or life under grace exceeds life under law. It's always greater than life under the law. என்ன காண்பித்தேன் என்றால் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிற வாழ்க்கையை காட்டிலும் கிருபைக்கு கீழே இருக்கிற வாழ்க்கை மேலானது என்பதை கண்டோம். So under grace you must actually give much more than what is commanded under the law. பாருங்கள், நியாயப்பிரமாணத்துக்கு கீழே கட்டளையிட்டதுக்கு விட தாசியா அல்லவா, அதிகமாக அல்லவா கிருபை கீழே இருக்கிற நாம் கொடுக்க வேண்டும். Okay, then second the question in there says, I have been redeemed from the curse of the law. So even if I don't tithe, I am not under the curse. இன்னொரு காரியம் சொல்லுவார்கள், நான் தான் சாபத்துக்கு நீங்களாகி மீட்கப்பட்டிருக்கிறேனே, நியாயப்பிரமாணத்தின் வருகிற இந்த சாபம் எனக்கு வராது என்று சொல்லுகிறார்கள். Last week I explained that to you. They are actually quoting Galatians chapter 3 verse 13, and that is absolutely right. அது அவர்கள் சொல்லுவது எதுவென்றால் கலாத்தியர் 3:13 வசனத்தை அடிப்படையாக கொண்டு அதை நான் போன வாரம் காண்பித்தேன். We are not under the curse, we have been redeemed from the curse. நாம் சாபத்துக்கு கீழாக அல்ல, சாபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். But then I went on to explain to you how the curse comes upon us. அதுக்காக தான் நான் விவரித்து சொன்னேன் சாபம் எப்படி நமக்கு வருகிறது என்பதை குறித்து. Because Malachi chapter 3 in verse 8 and 9 it says there, will a man rob God? Yet you have robbed me. But you say, in what way you have robbed me? In tithes and offerings. And then it says that you are cursed with a curse, for you have robbed me, even this whole nation. ஏனென்றால் இந்த வசனம் சொல்கிறது அல்லவா, மல்கியா 3:8-9 மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா, நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள் என்கிற வசனத்தை அடிப்படையாக கண்டு. Now it's very simple here. It's saying there, when you don't tithe, you are actually under a curse. You are cursed with a curse, it says there. என்ன சொல்கிறது, எளிமையாக தசம பாகம் கொடுக்கவில்லை என்றால் ஜனத்தாரோடும் சபிக்கப்பட்டவர்களாகுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறது தெளிவாகிறது. That is what Malachi chapter 3 verses 8 and 9 talks about. அதைதான் மல்கியா 3:8-9 வசனம் பேசுகிறதும் கூட. So people say, well, I am redeemed from the curse, so even if I don't tithe, I am not under the curse, I will never be cursed financially. என்ன சொல்லுகிறார்கள் வாக்குவாதம் செய்கிறவர்கள், இது நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வர சாபம், இதெல்லாம் நான் சாபத்துக்கிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேனே, அப்போ தசம பாகம் கொடுக்கலனா கூட நான் சபிக்கப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். So I began to show you and teach you how God is a good God. அதுக்காக தான் தேவனானவர் எவ்வளவு நல்ல தேவன் என்பது. And I don't believe in threatening people and putting fear in people, using scriptures to threaten them and fear them and make them give or compel them or force them to give. கர்த்தர் நல்லவர், ஆகவே தான் நான் கொடுக்கிற விஷயத்திலையும் உங்களை பயமுறுத்தியோ அச்சுறுத்தியோ வசனத்தை மேல்கோள் காட்டியோ மிரட்டியோ வாங்குவதில்லை தசம காணிக்கைகளை. And especially this church here. அது விசேஷமாக நம்முடைய சபையிலே இங்கே everybody gives liberally and bountifully. இங்கே இருக்கிறவங்க நீங்க எல்லாரும் நிறைவாக தாராளமாக கொடுக்கிறீர்கள். So I'm not using any cheap methods to try to threaten or force you to give. ஆகவே ஏதாவது ஒரு மட்டமான மிரட்டலை வச்சுக்கிட்டு உங்களை நான் மிரட்டி வாங்குவது கிடையாது. God himself does not threaten you or force you to give. என்ன சொல்ல போனா தேவனே கூட உங்களை மிரட்டி கொடுங்கன்னு கேட்கறதே கிடையாது. He says if you do it this way you'll be blessed, if you do it that way you'll be cursed. That's all. He doesn't threaten you and force you. அவரே காண்பிக்கிறார் பாருங்க, இப்படி செஞ்சீங்கன்னா ஆசீர்வாதம், இப்படி செஞ்சீங்கன்னா நீங்களே சபிக்கப்படுவீங்க. அவரும் மிரட்டுறாரா என்ன ஜனங்களை? You walk this way it leads to life, you walk in this path it leads to death. என்ன சொல்லுகிறாரு, காண்பிக்கிறாரு, இந்த வழியில நடந்தீங்கன்னா ஆசீர்வாதம், இந்த வழியில நடந்தீங்கன்னா நீங்கள் சாபிக்கப்படுவீர்கள், சாபம் வரும்ன்றார். So I began to show you how God is a good God, and because he is good, his very basic nature is good, he cannot do anything evil. நான் என்ன காண்பித்தேன், தேவனானவர் சுபாவம், அவருடைய குணமே நல்ல குணம், நல்லவர் அவர்.
ஆகவே அவரிடத்தில் எந்த தீமையும் இல்லை என்பதை காண்பித்தோம். Now when I use the word cannot, I use it with all with reverence, because we are just creatures of God. We are just the created being of God, and we have no authority or right to speak in that manner. அது அவர் நல்லவர் என்று அவர் இதிலே பொல்லாங்கு இல்லை என்று சொல்லுகிறோமே, அதை ரொம்ப கவனத்தோடு தேவனுடைய சிருஷ்டியாக நாம் இருக்கிறதுனாலே அப்படியாக அவர் கனத்தை கொடுக்கத்தக்கதாக சொல்கிறோம். So I say it with all reverence that he cannot do evil. Why I use that word in a very strong way? அவர் பொல்லாங்கு செய்கிறவர் அல்ல. ஏன் அதை அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் என்றால், I am not saying he will not do evil. That is different. அவர் பொல்லாங்கு தீமை செய்யறது அல்ல என்று சொல்ல வரவில்லை. I am saying he cannot do evil because he is good. அவர் தீமை செய்யறது இல்லைன்னு சொல்ல வரல. அவர் தீமை செய்ய முடியாது என்று சொல்கிறேன் அவராலே. He is not the creator of evil. அவரிடத்திலே தீமை உருவாக்குனவரும் அல்ல அவர். I showed you from scriptures that everything that is good comes from God, the Father of lights from above. என்ன சொன்னேன்? எல்லா நன்மையானவை ஈவும் வரங்களும் நல்ல ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது நமக்கு. In Jeremiah 29:11 he says, the thoughts that I have towards you are thoughts of peace, not thoughts of evil, thoughts of plenty, thoughts of prosperity, for a bright future and prosperous future. என்ன சொல்கிறார் எரேமியா 29:11? நான் உங்களை குறித்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் நான் தீமைக்கானவைகள் அல்ல, அவை நன்மைகளுக்காக உங்களை செழிப்பாக்கத்தக்கதாக லாபம் உண்டாக்கத்தக்கதான நினைவுகள் நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். It is based on the authority of scriptures and the very character and the nature of God. I say that he cannot do any evil. தேவனுடைய வார்த்தையிலிருந்து வந்த வெளிப்பாடு, அந்த அதிகாரத்துக்கு கீழாக இருந்து சொல்கிறேன், தேவனாலே தீமை செய்ய முடியாது. That is why even in history and time when God pours out his judgment upon humanity or the human race, the Bible calls him as a righteous judge. ஆகவேதான் தேவனானவர் கோபாக்கினியை வரலாறிலே காணும் பொழுது ஜனங்கள் மேல் ஊற்றின பொழுது அங்க வேதம் அவரை நீதியான நியாயாதிபதி என்று தான் சொல்லுகிறது வேதம். God is the only person who can be ascribed as a righteous judge. Nobody else it can be applied to. தேவன் மாத்திரமே வார்த்தை பொருந்தும், அவருக்கு மட்டுமே நீதியான நியாயாதிபதி என்ற வார்த்தை. So if God is good and there is no evil in him, then how come he put curses upon us? தேவன் நல்லவராய் இருந்து அவரிடத்தில் தீமையே இல்லாத பொழுது அவர் எப்படி நம்ம மேல் சாபத்தை போடுவார்? Because some people think God is so cheap and so mean. God is saying in Malachi chapter 3 verses 8 to 10 that if you give your tithe I will bless you, if you don't give then I will put curses upon you. It looks like that. அதாவது எப்படி நம்ம இந்த வசனத்தை படிச்சிட்டு எப்படி நம்ம தேவன் இப்படியாக நமக்கு தசமபாகம் கொடுத்தா ஆசீர்வதிக்கிறாராம், தசமபாகம் கொடுக்கலையா சாபிப்பாராம் என்ற அந்த மாதிரி மட்டமான தேவன் அல்ல நம் தேவனானவர். But I showed you the question there is not just about tithe, it's not just about money, it's much more than that. இங்க சொல்லி இருக்கிற காரியம் தசமபாகத்தை மட்டுமே அடங்கி இல்ல, இது தசமபாகத்தை காட்டிலும் மேலானவைகளை குறித்து சொல்லுகிற வசனம் அவை. It is disobeying God's word. That is the main issue there, not the money. அங்க என்ன முக்கியமாக சொல்ல வருகிறார் என்றால் பணம் அல்ல, கீழ்ப்படிதல் தான் அங்க எதிர்பார்க்கப்படுகிறது. God has commanded something and you are disobeying it, and that is the issue there. அங்க தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார், நாம் கீழ்ப்படியாமையாய் இருக்கிற காரியத்தை தான் அங்க வெளிப்படுத்துகிறார் தேவனானவர். So you're disobeying God's command, and not only that, it's much more than that. He considers it as robbery. தேவனானவர் இதை கீழ்ப்படியாமை என்று கருதுகிறார். அதைவிட மேலாக ஆங்கில வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? திருடினீர்கள் என்னிடத்திலிருந்து என்று சொல்கிற வார்த்தை. Robbing God himself. தேவனையே தேவனிடத்திலிருந்தே திருடுறது. And that is why he says, because you do this, you come under a curse. You are cursed with a curse. The curse will come upon you. அப்ப சொல்றாரு, என்னிடத்திலே நீங்க திருடுனீங்கன்னா நீங்களே சாபத்துக்கு கீழாக போய் மாட்டிக்கொண்டு சபிக்கப்பட்டவர்களிலே நீங்களும் சாபமாக்கப்பட்டவர்களாக மாறிவிடுவீர்கள். He does not put the curse. The curse is already there in the world. அவர் சாபம் போடுறது இல்ல, நாம இந்த உலகத்துல ஏற்கனவே சாபம் இருக்கிறது. Now when you break his law and you break his commandments and his word, you give room for the curse to come upon you. நீங்க தேவனுடைய கற்பனைகளை மீறி கீழ்ப்படியாம போனோம்னா
நாமளே இந்த சாபம் உள்ள வர்றதுக்கு வழிவகுக்கிறோம், வாசலை திறந்து வைக்கிறது மாதிரி என்று சொல்லுகிறார். Turn with me to Proverbs. நீதிமொழிகளுக்கு திருப்பிக் கொள்வோம். Proverbs 26. 26ஆம் அதிகாரம் Verse 2. 2ஆம் வசனம். It says that like a flighting sparrow and like a flying swallow, so a curse without cause shall not alight. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 26:2 அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் தகவிலான் குருவி பறந்து போவது போலும் காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது. Like a flighting sparrow and a flying sparrow and a flying swallow, a curse will not come upon you or alight upon you without a cause. என்ன சொல்கிறது? அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் தகவிலான் குருவி பறந்து போவது போலும் காரணமில்லாமல் விட்ட சாபம் தங்காதே. So no curse can come upon us without a cause. It has no right to come upon us without a cause. என்ன சொல்கிறது? எந்த சாபமும் காரணம் இல்லாமல் வராது. நமக்கு எந்த சாபமும் காரணம் இல்லாமல் வரவும் முடியாது. Because we are under God's care, under God's protection. ஏனென்றால் தேவனுடைய கரிசனை கீழாகவும் அவருடைய பாதுகாப்பு கீழாகவும் நாம் இருப்பதினாலே Curses are there in this world. இந்த உலகத்திலே சாபம் நிறைந்திருக்கிறதுனாலும் But we are protected from all these curses because we are under God's care, under God's protection. இந்த உலகத்திலே இவ்வளவு சாபம் நிறைந்திருந்தாலும் நாம் தேவனுடைய பாதுகாப்பினாலே இந்த சாபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். So Proverbs 26:2 says, no curse that is already in this world can come upon us without a cause, without a reason. என்ன சொல்கிறார்? இந்த உலகத்தில் இருக்கிற சாபம் உங்ககிட்ட வருதுன்னா ஒரு காரணம் இல்லாமல் உங்களை தொடாதே என்று சொல்கிறார். So if a curse has to come upon you, you have to give it a cause, you have to give reason, you have to give grounds for the curse to come upon you. என்ன சொல்கிறார்? சாபம் உங்ககிட்ட வருதுன்னா அந்த சாபத்துக்கு இடம் கொடுத்திருக்கீங்க, அந்த சாபத்துக்கு வழிவகுத்திருக்கீங்க, அந்த சாபம் வரதுக்கு வாசலை திறந்திருக்கீங்கன்னு சொல்றாரு. When you give cause, when you give a reason, when you give grounds for it, then it has a right to come upon you and be upon you. என்ன சொல்கிறார்? அந்த சாபம் வரதுக்கு காரணத்தை கொடுத்தீங்கன்னா, இடம் கொடுத்தீங்கன்னா அது வரும், வந்து உட்காருன்றாரு. So this is what happens here. இதுதான் நடக்குது இங்க. When we violate God's laws and God's statutes and His commandments and His word, தேவனுடைய கற்பனைகளையும் நியமனங்களையும் கட்டளைகளையும் நாம் மீறும் பொழுது we give reason, we give cause for a curse to come and alight upon us. உலகத்தில் இருக்கிற சாபம் நம் மேல் வந்து தங்க நாம் இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். We open up a way so that the enemy can come and put a curse upon us and rightfully stay upon us. பிசாசானவன் விரோதி வந்து நம்ம மேல சாபத்தை வைக்க நாம அவனுக்கு ஒரு தகுதியை கொடுத்து அவன் தகுதியா வந்து வைக்கிறான் பாருங்க. அந்த மாதிரி இடம் கொடுத்துறோம். God is not cursing us. தேவன் நம்மை சபிக்கிறவர் அல்ல. It's already there in this world. சாபம் ஏற்கனவே உலகத்துல இருக்கிறது. We are under God's protection. நாம் தேவனுடைய பாதுகாப்பு கீழாக இருக்கிறோம். God has put a wall of fire around each and every one of us. நம்ம ஒவ்வொருவர் தனிப்பட்டவரையும் சுத்தி தேவனானவர் அக்கினி வேலி அடைத்திருக்கிறார். God has given angels in charge of us. இன்னும் சொல்லப்போனா தேவ தூதர்கள் நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறார்கள். But when we violate God's laws and principles or God's statutes or God's word, what happens is we give way, we give a cause for a curse to come and alight upon us rightfully. It has a right. இப்படி இருக்கிற நேரத்துல, இவ்வளவு பாதுகாப்பா இருக்கிற நேரத்துல நாம் தேவனுடைய கற்பனைகளையும் நியமனங்களையும் வசனங்களையும் கட்டளைகளையும் நாம் மீறும் பொழுது நாமளே திறந்து வேலியை வழி விடுறோம். நம்ம It has a right to come upon us. இப்போ அது தகுதியா வந்து தங்குது, உரிமையா. Just like how a bird has a right to go and alight on the tree and stay on the tree because that is its appointed place, its rightful place. எப்படி குருவியோ பறவைகளோ அதுக்கு ஒரு இடம் தேவன் நியமித்திருக்கிறார், மரத்துல தான் அதுக்கு தங்க வேண்டும் என்று. அதோட உரிமை அங்க போய் தங்கறதுக்கு, அந்த மாதிரி வந்து தங்கும். Nobody is amazed about that and astonished about that. பறவைங்க மரத்துல போய் தங்கறது பார்த்தா ஐயோ ஆச்சரியமா யாரும் பார்க்கிறது இல்லையே. That's its rightful place. ஏன்னா அது உரிமையான இடம், அங்கதான் அது தங்கும் கூட. In the same manner, when we break God's laws and commandments or His word, then a curse comes upon us. We give reason, we give grounds. It comes and alights upon us because it has a right to our life now. அதே மாதிரி தான் தேவனுடைய கற்பனைகளை கீழ்ப்படியாம, தேவனுடைய நியமனத்தை கீழ்ப்படியாம, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனோம்னா சாபம் வரதுக்கு தகுதியா உரிமையா வந்துரும். Now I show you the reason or a cause for a curse that comes upon us. Turn to Deuteronomy. வாழ்வுக்கு சாபம் வந்து தங்கறதுக்கு காரணம் என்னன்னு
சொல்லுகிறேன் பாருங்கள். உபாகமத்திலே Deuteronomy உபாகமம் 28 அதிகாரம். Deuteronomy chapter 28, it tells us or shows us the reason or the cause for a curse to come in and light upon us. பாருங்கள், சாபம் வந்து எப்படி உரிமையா நம்ம வாழ்விலே தங்குது, அதுக்கு காரணம் என்ன என்று உபாகமம் 28லே சொல்லப்பட்டிருக்கிறது. Proverbs 26:2 tells us that it cannot come without a cause. That means there must be a cause, there must be a reason, we need to give grounds. Then only a curse can come upon us. If not, it cannot even come near us. ஏனென்றால் வசனமே சொல்லுது, நீதிமொழிகள் 26:2லே காரணம் இல்லாமல்ட்ட சாபம் வராதுன்னு. ஆகவே சாபம் வரதுக்கு அங்க ஒரு காரணம் இருக்கிறதுனால தான் அது உரிமையா வந்து தங்குது. So Deuteronomy 28 shows us or tells us the reason or the cause when we give grounds for the curse to come upon us. இங்கே காரணத்தை இங்கே உபாகமம் 28 காண்பிக்கிறது, என்ன காரணம் இந்த சாபம் வரதுக்கு என்று. Now if you read Deuteronomy chapter 28 from verse 1 onwards, 1ஆம் வசனத்திலிருந்து படிப்போமானால் it says that now it shall come to pass that you shall diligently obey the word of the Lord your God and to observe carefully all his commandments which I have commanded today, that the Lord your God will set you on high above all nations of the earth. And just read, and all these blessings shall come upon you and overtake you because you obey the voice of the Lord your God. படிக்கிறேன் பாருங்கள். 1-2 வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். Now just pay attention to verse 2 what it says. என்ன 2ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள். All these blessings shall come upon you and overtake you because you obey the voice of the Lord your God. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். So right from that verse onwards to verse 15 it talks about the blessings. It gives a list of all the blessings that will come upon you and overtake your life. இந்த வசனத்துக்கு அப்புறம் தொடர்கிறது பாருங்கள், என்னெல்லாம் ஆசீர்வாதம் என்று பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வந்து உனக்கு பலிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But the question is, when will the blessings come upon you and overtake you? எப்பொழுது? இப்போ கேள்வி என்னன்னா, எப்பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் வாழ்வில் வந்து பலிக்கும்? A whole list of blessings is mentioned there. இங்கே ஒரு பட்டியலே இருக்குது எவ்வளவு ஆசீர்வாதங்கள் என்று. It says it will come upon you and overtake you. என்ன சொல்லுகிறது? அவைகள் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று. How? Automatically? எப்படி? தானா வந்து பலிக்குமா? Just because I'm a child of God? நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால? I wish it was so. அப்படி இருந்தா நல்லா தானே இருக்கும். Then everybody will be prosperous. அப்படினா எல்லா தேவ பிள்ளைகள் எல்லாமே செழித்தோங்கலாமே. No need for me to preach on prosperity. செழிப்பை குறித்து பேச வேண்டிய பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லாம இருக்குமே. But when will all these blessings come upon us and overtake us? எப்பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் வந்து நமக்கு பலிக்கும்? It says there in verse 2, when we will diligently obey and listen to the voice of the Lord thy God and do what it says, then all these blessings shall overtake us. அதான் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து பலிக்கும். That means when you listen to the voice of the Lord thy God, when you listen to God's word, when you listen to scripture and when you do what it says, then all these blessings shall come upon you and overtake you. என்ன சொல்ற? உன் தேவனாகிய கர்த்தரின் வார்த்தைக்கு அவருடைய வசனத்துக்கு சத்தியத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்து அவைகளின்படி செயல்படும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வாழ்விலே வந்து பலிக்கும். You believe in these blessings? இந்த ஆசீர்வாதத்திலே நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? You believe all these blessings are for us? நமக்காக தான் இருக்கிறது இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் என்று விசுவாசிக்கிறீர்களா? Is it for you? உங்களுக்காகவா? Or is it only for the nation of Israel? இல்ல இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு மட்டும் சொல்லப்பட்டது என்று நினைக்கிறீங்களா? We are not saying, well, this is in the Old Testament. This is only for the nation of Israel, it's not for me. இல்ல இது வந்து பழைய ஏற்பாட்டில இருக்குது, இது வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எனக்காக அல்ல என்று சொல்லிட்டு இருக்கீங்க. Well, if this is only for Moses and his people, if this is only for the nation of Israel,
if it is not for you and me, then let's take out those books there and give it to the nation of Israel and let us just teach the New Testament. இந்த வார்த்தைகள், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, மோசே கீழ இருந்த ஜனங்களுக்கு மாத்திரம் இருக்குது என்றால் இவெல்லாம் கிழிச்சு இஸ்ரவேல் ஜனங்கிட்ட கொடுத்துட்டு வெறும் புதிய ஏற்பாடு மட்டும் வச்சிட்டு இருக்கலாமே. சொல்றது ரைட்டா இல்லையா? சரிதான். What I'm saying, is it right or wrong? சரிங்களா இல்லைங்களா? Let's remove the Old Testament and give it to the people of Israel, because everything there is for them, not for us. Then why should we have it? Why should we preach it? பழைய ஏற்பாடு காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யூதருக்குன்னா அப்புறம் என்னத்துக்கு நம்ம கையில இத எடுத்து அவங்க பிரசங்கிக்கட்டும், எதுக்கு நாம பிரசங்கிக்கணும்? Let us just keep the New Testament and the epistles and preach from that and teach from that. புதிய ஏற்பாட்டையும் நிருபங்களையும் மட்டும் வைத்து அதுல இருந்து மட்டுமே பிரசங்கிக்கணுமே. That will be the biggest disaster, my friend. அந்த மாதிரி செஞ்சோம்னா பெரிய அழிவு உண்டாகும். Biggest disaster. பெரிய அழிவு. So when it comes to the blessings, we believe that even though it is in the Old Testament, it is for us. அது பழைய ஏற்பாட்டில் இருந்தாலும் இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு தான் என்று நாம் விசுவாசிக்கிறோம். God's word is for all people at all times, my friend. It is never for only one particular people at one time. தேவனுடைய வார்த்தை என்பது எல்லா ஜனத்தாருக்கும் எல்லா காலங்களிலும் இருக்கிறவர்களுக்கும் ஒத்து போகுமே ஒழிய இது இன்னாருக்கு என்று கிடையாது. What he said thousands of years before to the nation of Israel, he is still saying to you and me, if you will obey, listen to the voice of the Lord your God, and if you will diligently do whatever his word says, all these blessings will come upon you and overtake you. என்ன சொல்ற, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக தேவன் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு சொன்ன ஆசீர்வாதங்களை நாம் அவர் சொன்ன மாதிரியே அவருடைய வசனத்தை கவனமாய் கேட்டு அவர் சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து செயல்படுவோமானால் இதே ஆசீர்வாதங்கள் நம் வாழ்வில் வந்து பலிக்கும். So when you obey the voice, listen to the voice of the Lord your God and do what it says, these blessings overtake you. ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுத்து அவன்படி செய்யும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து நமக்கு பலிக்கும். Then as you come down to verse 15. 15ஆம் வசனத்துக்கு வாங்க. But it shall be, or it shall come to pass, that if you do not obey the voice of the Lord your God to observe carefully all his commandments and do it today, that all these curses will come upon you and overtake you. என்ன சொல்கிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின் படியும் கட்டளைகளின் படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். If you listen to the voice of the Lord your God and do what it says, all these blessings will overtake you. தேவனுடைய கர்த்தராகிய தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தவன்படி செய்வோமானால் கவனமாய் இருப்போமானால் ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கும். But if you don't listen and do what it says, what will happen? All these curses will come upon you and overtake you. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாதே போவோமாகில் இப்பொழுது சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் வந்து உங்கள் மேல் பலிக்கும். That means when you disobey God's word, when you don't listen to what he says, and when you don't walk according to his word, when you break his commandments and his statutes, when you break his word, then all these curses will come upon you. That's what it's saying there. அது என்ன சொல்ல வருகிறது, அவருடைய வார்த்தைகள் கட்டளைகள் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் மீறினோமானால் இந்த சாபங்கள் வந்து தங்கும் நமக்கு. Now will you say, well, this is only just in the Old Testament, it's not for me? இது வந்து பழைய ஏற்பாடுங்க எனக்கு இல்லைங்கன்னு சொல்லுவீங்கன்னா, no, if the blessings belong to us, then even if you violate God's word and his principles, then even those curses will come upon us. It has a right to come upon us. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வந்து நம்ம வாழ்விலே பலிக்குதுன்னா அவருடைய கற்பனைகளை நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுதும் அந்த சாபம் வந்து நம்ம வாழ்விலே பலிக்கும். Curse comes from the opposite reason that blessing comes. அதாவது ஆசீர்வாதம் வந்து தங்கறதுக்கு எதிர்ப்படியான காரியத்தை நாம் செய்வோமானால் சாபம் வந்து தங்கிடும். Blessing comes through listening and doing what God's word says. ஆசீர்வாதம் எப்படி நமக்கு கிடைக்குது? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி கடைபிடிக்கும் பொழுது நமக்கு வருது. So how does a curse come upon us? அதே மாதிரி சாபம் எப்படி வருது நமக்கு? By the opposite way, disobeying, not listening to God and not walking in his ways, by disobeying his word, neglecting his word, that is how it comes upon us. எதிர்பாதமாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருப்போமானால்
இந்த சாபங்கள் வந்து பலிக்கிறது. It's not that God puts it upon us, we just give room for it, we give a reason for it to come and alight upon us rightfully. ஆகவே சாபம் வரதுக்கு தேவன் சபிக்கிறவர் அல்ல, இந்த சாபம் வரதுக்கு நாம இடம் கொடுத்து நாம உரிமையா உள்ள கூப்பிடுற மாதிரி ஆயிடுது. So I would say that unless you give a cause, you give grounds and you give a reason, then only a curse can come upon you and me. If not, it cannot even come near our dwelling place. ஆகவே நான் சொல்கிறேன், நான் காரணம் இருக்குது, சாபம் வருதுன்னா ஒரு காரணத்தோட தான். நீங்க கொடுத்தீங்க இடம், அதனால தான் அது உள்ள வந்துச்சு. Turn with me to one more scripture. அதுதான் காரணம். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். Deuteronomy chapter 30. உபாகமம் 30 verse 19 and 20. 19-20. I call heaven and earth as witnesses today against you, that I have set before you life and death, blessing and cursing. Therefore choose life, that you and your descendants may live. 19-20 30 அதிகாரத்திலே பாருங்கள். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன், பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. See, it says that I call heaven and earth as a witness today, and I have set before you life and death, blessing and cursing. சரி, அப்ப நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். Now when you read a scripture like that, the first impression that you get is that God is setting before you life and he is setting before you death. அதாவது இந்த மாதிரி வசனத்தை படிக்கும்போது ஏதோ தேவன் வந்தாரா, அவர் வந்து ஜீவனை இங்கே வச்சிருக்கிறாரு, அங்க சாபத்தை வச்சிருக்கிறாருன்ற மாதிரி இருக்கும். You need to understand that God is not the creator of evil. நீங்க ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், எளிமையான அடிப்படையானது, தேவனிடத்தில் தீமை கிடையாது. Book of James says that he will not tempt you with evil. Then how can he tempt you with death? Set death before you and tempt you to sin and to get into the curse. பாருங்கள், யாக்கோபு 1 அதிகாரத்திலே வேதம் தெளிவா இருக்கிறது, நம்மை தீமையை கொண்டு சோதிக்கிறவர் நம் தேவன் அல்ல என்று. அப்படி இருக்கும் பொழுது இங்க சாபத்தை கொண்டு வந்து வச்சு நாம சோதிக்கிறாரா தேவனானவர்? So when it says there, I have set before you life and death, blessing and cursing, என்ன சொல்கிறார்? ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன். Simply saying there, life and death is already in this world there, blessing and cursing is already there. என்ன சொல்கிறார்? எளிமையா சொல்லணும்னா, அங்க இருக்குப்பா உலகத்திலே ஜீவனும் இருக்கு, மரணமும் இருக்கிறது, ஆசீர்வாதமும் இருக்குது, சாபமும் இருக்கிறது என்று சொல்கிறார். And then he says, but you choose what? You choose life. அப்புறம் என்ன சொல்கிறார்? நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. You choose blessing, don't choose death, don't choose the curses, choose life, choose blessing. என்ன சொல்கிறார்? நீ வந்து மரணத்தையும் சாபத்தையும் தேர்ந்தெடுக்க வேண்டாம், ஜீவனை தெரிந்து கொள்ளு, நீ ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளு என்று சொல்கிறார். This is how it needs to be understood. இப்படி தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். It's not God is putting life and death, blessing and cursing and then tempting you with both, which you choose. தேவனானவர் ஜீவனை வச்சார மாதிரியும் அவர்கிட்ட சாபம் வச்சார மாதிரியும் ஆசீர்வாதத்தை மரணத்தை வச்சிட்டு நீ தெரிந்து கொள்ளுன்னு சோதிக்கிற மாதிரி இப்படிலாம் எண்ணக்கூடாது. No, it's already there in this world. அது மரணமும் ஜீவனும் இந்த உலகத்தில் ஏற்கனவே இருக்கிறது. Blessing is there, cursing is there, life is there, death is there. ஆசீர்வாதம் இருக்கிறது உலகத்துல, சாபமும் இருக்குது, ஜீவனும் இருக்குது, மரணமும் இருக்குது உலகத்துல. So God is saying, since both is there, தேவன் சொல்கிறார் ரெண்டும் இருக்கிறதுனாலே you don't choose both. ரெண்டத்தையும் நீ தெரிந்து கொள்ள முடியாது. And neither life and blessing comes upon you automatically. அது மட்டும் இல்லாம ஜீவனும் ஆசீர்வாதமும் தானா உனக்கு வராதுப்பா. No, he says you choose life, you choose blessing. நீதான் தெரிந்து கொள்ள வேண்டும், நீதான் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும், நீதான் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். Now let us say you violate God's laws and principles and you disobey his word. இப்போ வெச்சுக்கோங்க, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளாமல் இருப்போமானால், he is telling you choose life, choose blessing, he is telling you. அவர் சொல்றார் இல்லையா, நீ ஜீவனை தெரிந்து கொள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள் என்று. And you are disobeying his word and you are choosing death, you are choosing the curses. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நாம போய் சாபத்தையும் மரணத்தையும் தெரிந்து கொண்டோம்னா,
what will happen to you? என்ன ஆகும் உங்களுக்கு? Will you be blessed? நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியுமா? No, you cannot be blessed if you violate God's laws and God's principles. தேவனுடைய விதிமுறையும் தேவனுடைய பிரமாணத்தை நாம் மீறினோம்னா நம்ம சபிக்கப்பட்ட அல்லவா போய் விடுவோம். He is telling you, if you walk this path, it leads to life and blessing. காண்பிக்கிறாரு, சொல்றாரு, இந்த வழியில நடந்தா உனக்கு ஜீவனை கண்டடைவாய். If you take this path, it leads to death, it leads to a cursed life. இந்த வழியில போனா இந்த வழி முடிவுல மரணம் தான் இருக்குது, சாபம் தான் இருக்குது, போகாத. And if you don't listen to what he says, you disobey what he says, and if you choose the wrong path, if you choose the curses and that, then even God cannot help you and do anything for you. நாம போய் இல்லன்னு நாமளே போய் இந்த மரண பாதையை தேர்ந்தெடுத்து சாபத்தை தேர்ந்தெடுத்தோம்னா தேவனால என்ன செய்ய முடியும்? அவராலே ஒன்றும் செய்ய முடியாது. Even he cannot do anything. He cannot help you in any way, my friend. இந்த மாதிரி சொல்லிட்ட பிறகும் நீங்க மீறினீங்கன்னா அவரால ஒரு உதவி கூட செய்ய முடியாது. Because you have been given a free will. ஏனென்றால் மனுஷனாகிய உங்களுக்கு சுயசித்தம் இருக்கிறது. Because you and me are like God. ஏனென்றால் நீங்களும் நாமும் தேவனைப் போல He will உருவாக்கப்பட்டதினாலே never compel and force us to do things. காரியங்களை செய்யும்படியாக தேவன் எப்பொழுதுமே ஒருவரையும் வற்புறுத்துகிறது அல்ல. So you make a wrong choice, you face the consequences of that. You experience the consequences of that. தீர்மானத்தை எடுப்போம் என்றால் அந்த தீர்மானத்தினால் வருகிற தவறான பலன்களை அனுபவிப்போம். Don't tell me even if you choose death and curses you will be blessed in life. Don't tell me that. மரணத்தை நான் தேர்ந்தெடுத்துப்பேனாக்கும் சாபத் வழியை நான் போவேனாக்கும் ஆனா எனக்கு ஆசீர்வாதம் வரணும்னு சொன்னா அது முடியாது. God's word never teaches that anywhere in scripture. வேதத்திலே தேவனுடைய வார்த்தை விதமாக எங்கேயும் சொல்லி கொடுக்கல. Let's go to one more example. இன்னொரு உதாரணத்துக்கு பார்ப்போம். Genesis chapter 2. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். Genesis chapter 2. ஆதியாகமம் 2. Finally, I'll connect this to Malachi chapter 3, verse 8 to 10. இவைகளெல்லாம் கொண்டு வந்து மல்கியா 3:8 6ல 10 வசனம் வரைக்கும் இருக்கிறதுல கனெக்ட் பண்றேன் பிற்பாடு. Because it simply says there, if you tithe, you'll be blessed. If you don't tithe, you'll be cursed. ஏன்னா சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, எளிமையா தசமா கொடுத்த ஆசீர்வாதம் கொடுக்கலனா சாபம் என்று. So people think God is so cheap, he's so mean. If I give money, he'll bless me. If I don't give, he'll curse me. அதனால என்ன நினைக்கிறாங்க, தேவன் அவ்வளவு மட்டமானவர், காசு கொடுத்தா ஆசீர்வாதம் கிடைக்குதா, காசு கொடுக்கலனா சாபம் கிடைக்குதாமா? எல்லாம் கிடையாது. The issue is not money there. அங்க காரியம் பணத்தை குறித்து அல்ல. Disobeying his word. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது தான் காண்பிக்கிறார் Robbing God. தேவனை திருடுவது தேவனிடத்திலிருந்து. So the curses is already there, it comes upon you. ஏற்கனவே சாபம் இருக்கிறது, அதுக்கு வந்து அடைவோம், நாமளே பெற்றுக்கொள்வோம். You've given reason, you've given cause for it to come upon you. உங்க வாழ்விலே சாபம் வரதுக்கு நாமளே இடம் கொடுத்துறோம். It has a right to be upon you. ஆகவே அது வந்து உரிமையா வந்து இருந்துருது. Because you have violated the word of God. ஏனால் தேவனுடைய வார்த்தைக்கு மீறினதினாலே. That is what I'm showing you. அதைதான் காண்பித்து கொண்டு வருகிறேன். Genesis chapter 2. ஆதியாகமம் 2 verse 15 to 17. 15 17 மட்டும். Therefore the Lord God took the man and put him in the garden of Eden to tend and to keep it. And the Lord God commanded the man, saying, of every tree of the garden you may freely eat, but of the tree of the knowledge of good and evil you will not eat. If you eat it, you will surely die. 15ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். So God created man there and put him in the midst of the garden and told him not to eat of the tree of the knowledge of good and evil. He says, of every tree you can eat except the tree of the knowledge of good and evil. The day you eat it, you shall die. என்ன சொன்னாரு, மனுஷனை சிருஷ்டித்தாரு, ஏதேன் தோட்டத்தில் வைத்தாரு, சொன்னாரேப்பா எல்லா கனியும் புசிக்கலாம் நீ, ஆனா நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம்ட்டாரு. I mean, not even 10 commandments, just one command only. அங்க 10 கட்டளை இல்ல பாருங்க, ஒரே கட்டளை தான். Only one simple thing. He says, of everything, thousands of trees are there. You said, you partake of all this, but this one you don't partake. பாருங்க, ஆயிரக்கணக்கான பழமரங்கள் எல்லாம் இருக்கிறது, எல்லாம் சாப்பிடுப்பா, ஆனா இது ஒண்ண மட்டும் விட்டுறாரு. Because it leads to death, it leads to a cursed life. என்னவோ இது வந்து சாபத்துக்குள்ளாக நடத்தும், மரணத்துக்குள்ளாக நடத்தும் சொன்னாரு. It leads to eternal damnation. அதாவது நித்தியமான ஒண்ணே ஒரு அழித்து விடும் என்று சொல்லுகிறார். So you partake of everything except this one tree. ஆகவே சொல்றாரு, இதை விட்டுடுப்பா, மற்றதெல்லாம் சாப்பிடுனார். Only one
command, that's all. என்று கட்டளையிட்டார். இது ஒரே ஒரு கட்டளை தான். I think if God gives me an opportunity like that, I'll never mess it up. இப்படி ஒரு தருணத்தை தேவன் கொடுத்திருப்பார் என்றால் நான் உண்மையிலே அதை குழப்பிக்க மாட்டேன். If he says thousands of trees are there, you partake of everything, enjoy everything, only this one tree you don't do, I think that's a very fine option. பாருங்க, தேவனிடத்துல வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுப்பா, மரத்துல கனி, தோட்டமே உன்னுடைய தான், இதை மட்டும் விட்டுருப்பான்னா ஓ சரி ஆண்டவரே ரொம்ப சந்தோஷம்னு இருப்பேன். Genesis chapter 3, come down to 3. 3ஆம் அதிகாரத்திலே There it says you shall not partake. இங்கே புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். Genesis chapter 3 verse 4 and 5. 4, 5 வசனம் 3ஆம் அதிகாரத்திலே பாருங்கள். Then the serpent said to the woman, you will not surely die, for God knows that in the day you eat of it your eyes will be opened and you will be like God, knowing good and evil. 4ஆம் வசனத்துல பாருங்க, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. So now the serpent comes to the woman and tells the woman, you shall not surely die. இங்க வந்து பிசாசு சர்ப்பமானது வந்துச்சு பாருங்க, ஸ்திரியை பார்த்து நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. What did God say? If you partake of the tree of the knowledge of good and evil, you will surely die. ஆனால் தேவன் என்ன சொன்னார்? அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். But here the serpent is speaking to Eve and telling her, you will not surely die. God doesn't want you to partake because he knows if you partake you will become just like him. ஆனால் இங்க என்ன சொல்றான் பிசாசு? நீங்க சாகவே சாவதில்லை. தேவன் சொன்ன மாதிரி நீங்க இதை புசிக்கும் நாள் இன்னும் சொல்ல போனீங்கன்னா கண்ணை திறக்கப்பட்டு நன்மை தீமை அறிந்து தேவனை போல மாறிடுவீங்கன்றான். And Eve chose to believe the serpent's word rather than God's word. பாருங்கள், இங்க ஏவாள் தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் சர்ப்பத்தின் வார்த்தையை விசுவாசித்தால் நம்ம தெரிந்து கொண்டால். And I tell you, there's a principle here. There are many people even today who will choose to believe just like Eve what the devil says rather than what God says in his word. இன்னைக்கும் இந்த உலகத்திலும் கிறிஸ்தவர்களாகிய நான் அநேகர் தேவன் சொல்லுவதை விசுவாசிக்கதை காட்டிலும் பிசாசு சொல்லுகிற வார்த்தையை நம்பி விசுவாசிக்கிறார்கள், தீர்மானிக்கிறார்கள், தெரிந்து கொள்ளுகிறார்கள். Can you imagine that? யோசித்து பார்க்க முடிகிறது. Even today there are many people like Eve. இன்னைக்கும் இருக்கிறாங்க, ஏவாளை போல இன்னும் அநேகர் இருக்கிறார்கள். Who will listen to what the devil says, the serpent says. பிசாசு சர்ப்பம் சொல்லுகிற காரியத்தை செவி கொடுக்கிறவர்கள். And who will believe what he says rather than what God's word says. இன்னும் சொல்ல போனா அவன் சொல்றது தான் விசுவாசிக்கிறது, தேவன் சொல்றதை காட்டிலும். God's word clearly says you shall not partake of that. If you partake you will die. புசிக்க வேண்டாம் தேவன் தெளிவா சொல்லி அதை புசிக்கும் நாளே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டிருக்கிறார். But she chose to believe what the serpent said rather than what God said. ஆனால் தேவன் சொல்லுவதை காட்டிலும் பிசாசு சர்ப்பம் சொன்னதையே அவ தெரிந்து கொண்டாள். Then you know the consequences what happened when both of them partook of it. அப்புறம் தெரியும் இல்லீங்களா உங்களுக்கு ரெண்டு பேரும் புசித்த பிற்பாடு என்ன வந்துச்சுன்னு. God says if you partake you will die. It leads to death, it leads to curses. சொன்னாரே அதை செடுக்காதே, செத்து போவே, மரணம் வரும், சாபம் வரும். Life will become very difficult, very hard for you. Don't partake of that. வாழ்க்கை அதுக்கு அப்புறம் கடினமாயிடும், ரொம்ப அழிவுக்குள்ள போய்டும், சாப்பிடாதீங்கன்னாரு. But they did not listen. அதை கேட்கல. They disobeyed his commandment. தேவனுடைய கட்டளையை மீறினார்கள், கீழ்ப்படியாமல் போனார்கள். They violated his principle there. அவருடைய விதிமுறைகளை மீறினார்கள். They transgressed what he said. அவர் சொன்னதை மீறினார்கள். Did they go scot free? அப்போ அப்படி செஞ்ச பொழுது விட்டுட்டாரா ஆண்டவர்? ஒண்ணு ஆகாம போச்சா அவங்களுக்கு? No. இல்லையே. They did not go scot free. ஒண்ணு ஆகாம இல்லையே அவங்களுக்கு, கீழ்ப்படியாம Come down to verse 8. 8ஆம் வசனத்துல பாருங்க. And they heard the sound of the Lord their God walking in the garden in the cool of the day. And Adam and his wife hid themselves from the presence of the Lord among the trees of the garden. And then the Lord God called on Adam and said to them, where art thou? So he said, I heard your voice in the garden, and I was afraid because I was naked and hid myself. And he said, who told you that you are naked? Have you eaten from the tree which I commanded you that you should not? The man, then the blame game starts there. And then if you go on to see there, it says that because, verse 14 onwards. So the Lord God said to the serpent, because you have done this, you are cursed than all cattle and more than every beast of the field. On your belly you shall go and you shall eat dust all the days of your life.
and I will put enmity between you and the woman, her seed, and he shall bruise your head, and you shall bruise his head. And to the woman he said, I will greatly multiply your sorrow and your conception. In pain you shall bring forth children. Your desire shall be for your husband, and he shall rule over you. And then you go on to read there how life becomes very hard and difficult for them. பாருங்கள் 8ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன் பாருங்கள். 3ஆம் அதிகாரம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை நோக்கி, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அப்புறம் பார்க்கலாம் பாருங்க, 14ஆம் வசனத்தில் சொல்றார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் பொழுது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோட பிள்ளையை பெறுவாய். நீ உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று இப்படியாக சொல்லிட்டு போறார். வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருக்கும் என்று. Then verse 17 it says that, then to Adam he said, because you have listened to the voice of your wife, and have heeded the voice of your wife, and have eaten from the tree of which I commanded you, saying, you shall not eat of it. Cursed is the ground for your sake. In toil you shall eat of it all the days of your life. Both thorns and thistles it shall bring forth for you, and you shall eat the herb of the field. In the sweat of your face you shall eat bread, till you return to the ground. For out of it you were taken, for dust you are, and to dust you shall return. 17ஆம் வசனம் பாருங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியில் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டாய். நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்குள்ளே திரும்புவாய் என்றார். So it talks about how life became very miserable for them. It was cursed. Everything was cursed. Even the ground was cursed. Now he had to sweat even to get food. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கீழ்ப்படியாமையினாலே சபிக்கப்பட்டவனாய் இருந்தான். அவன் நிமித்தமாக பூமியும் சபிக்கப்பட்டு என்ன பிழைப்பித்தது? எல்லாம் வேண்டாததை பிழைப்பித்தது. God told him very clearly. தேவன் தெளிவா சொன்னாரு. This represents life, this represents death. சொன்னாரே, இது ஜீவனை கொடுக்குது, இது மரணத்தை கொடுக்குது. But they choose to disobey God's word. ஆனால் அவர்களோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவதையே தெரிந்து கொண்டார்கள். And they gave reason for the curse to come upon them and a light upon them, because it has a right over them now. இப்ப கீழ்ப்படியாம போனதினாலே இப்ப சாபம் வர்றதுக்கு உரிமை ஆயிடுச்சு, காரணம் ஆயிடுச்சு. அந்த சாபம் உட்கார்ந்துடுச்சு. One more scripture, John chapter 3. இன்னொரு வசனம் பாருங்க, யோவான் 3ஆம் அதிகாரத்திலே. John chapter 3. 3ஆம் அதிகாரம் from verse 16 to 18 I'll read it. 16 லிருந்து 18 மட்டும். For God so loved the world that he gave his one and only begotten Son, that whosoever believe in him shall not perish but have eternal or everlasting life. First time. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். God sent his Son in this world that whoever believes in him shall have eternal life. He shall not perish but have eternal life. தேவனே தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. For God did not send his Son into the world to condemn the world, but the world through him might be saved. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல்
அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை See, அனுப்பினார். God doesn't condemn people. He doesn't put curses upon people. பாருங்க, தேவன் ஜனங்களை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறதும் அல்ல, அவர் ஜனங்கள் மேலே சாபத்தை போடுகிறவரும் அல்ல. He did not send Jesus into this world so this whole world will be condemned. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினது நோக்கம் உலகத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கவா? இல்லையே. No, he sent Jesus into this world so that all humanity will have an opportunity to get saved. எதுக்காக தன்னுடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார்? ஒரு தருணம் கிடைக்க வேண்டும், மனுக்குலம் ரட்சிக்கப்படுவதற்கென்று தானே. To save them from sin, to save them from sickness and disease, to save them from poverty, to save them from all the curses that is already there in this world. That is why God sent Jesus into this world. இந்த உலகத்திலே ஏற்கனவே சாபம் நிறைந்திருக்கிறதுனாலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி ஜனங்களை தப்பித்துக் கொள்ள ரட்சிப்பை அருளி இருக்கிறார். யாரெல்லாம் வேணுமோ அவங்கெல்லாம் வந்து ரட்சிக்கப்படுவதற்காக தானே அனுப்பினார். So he sent Jesus to save, not to condemn people. ஆகவே அனுப்பினது வந்து ஜனங்களை தப்பிவிக்க, அவர்களை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்க அல்ல. But that doesn't mean to say everybody in this world when they die they'll go to heaven no matter what they do. அப்படினா இப்படி சொல்லிட்டு ஆகவே உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பரலோகத்துக்கு போய்டுவாங்க என்று கிடையாது. Just because God sent Jesus into this world to save the world is not automatically saved, my friend. Every human being is not automatically saved. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி உலகத்திலே ரட்சிப்பு உண்டாக்கினார், ரட்சித்தார் மனுக்குலத்தை என்று சொன்னாரே. அப்படினா தானா உலகத்தில் இருக்கிற மனுக்குலம் ரட்சிக்கப்படுகிறதா? தானா எல்லாம் ரட்சிக்கப்பட்டறாங்களா என்ன? Everyone will not automatically go to heaven. எல்லாரும் தானா பரலோகத்துக்கு போய்ட மாட்டாங்க. See the next verse. அடுத்த வசனம் பாருங்க. He who believes in him is not condemned, but he who does not believe in him is condemned already because he has not believed in the name of the only begotten Son of God. 18 வசனம் பாருங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கணை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. See, God sent Jesus to save humanity, not to condemn humanity. மனுகுலத்தை ஆக்கணை தீர்ப்பு பண்ணல, ரட்சிக்கவே மனுஷகுமாரனாகிய தேவனுடைய குமாரனை அனுப்பினார். But how does a person get saved? ஆனால் ஒருவர் எப்படி ரட்சிக்கப்படுவது? When he personally appropriate what God has done for him through the cross of Calvary. தேவன் தனக்கென்று கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணினார் என்பதை அவர் விசுவாசித்து தனக்கென்று ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதானே ரட்சிக்கப்படுகிறார். That is why it says he who believes in Jesus is not condemned. ஆகவே சொன்ன எவனவனோ விசுவாசிக்கிறவன் எவனோ இயேசுவின் மேலே அவன் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படான். That means he who believes Jesus as Savior and Lord, that Jesus died for him, he is not condemned. அதாவது இயேசு கிறிஸ்து தான் என் ஆண்டவர் இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு விசுவாசி ஏற்றுக்கொண்டவன் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படான். He is saved from condemnation. அவன் ஆக்கணையிலிருந்து தப்பிவிக்கப்பட்டு ரட்சிக்கப்படுகிறான். That is why Paul says there is no condemnation to him that is in Christ Jesus. ஆகவே தான் பவுல் சொன்னார் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கணை தீர்ப்பு அல்ல என்று. Because when you put your faith in Christ and what he has done and accomplished for you through the cross. ஏனென்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவிலேயே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்த காரியத்தின் மேல் நீங்கள் விசுவாசத்தை வைக்கும் பொழுது you pass from death into eternal life, everlasting life. நாம் மரணத்திலிருந்து விடுபட்டு நித்திய ஜீவனுக்குள்ளாக நாம் விடுவிக்கப்படுகிறோம். But then it says that he who does not believe in him, that is Jesus, the one and only begotten Son, God's Son, and what he did for you is already condemned. It's not that Jesus will condemn him, he is already condemned. தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கணை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அதாவது இயேசு கிறிஸ்து ஆக்கணை தீர்ப்பு போடுறதில்ல, அவன் ஏற்கனவே ஆக்கணை தீர்ப்புக்கு உள்ளதான் இருக்கிறான், உள்ளதான் ஆயிற்றுன்றாரு. Already is condemned. ஏற்கனவே அவன் ஆக்கணை தீர்ப்புல தான் இருக்கிறான் மனுக்குலம். Jesus came to save humanity, not condemn humanity. ஆகவே இயேசு கிறிஸ்து வந்தது ஏற்கனவே ஆக்கணை தீர்ப்பாகிறவனை போய் ஆக்கணை தீர்ப்பு பண்ணல, ரட்சிக்கவே வந்தார். But if you don't listen to the voice of the Lord your God, and if you don't obey it and do what he says, then I tell you, my friend, nobody can save you. You will be condemned. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அதை கீழ்ப்படியாமல் மீறினோம் என்றால்
யாரும் சபிக்க போதில்லை, நாமளே நமக்குள்ள அவங்க உலகத்தில் இருக்க சபத்துக்குள்ள நுழைகிறோம். Don't tell me that if you don't believe in Jesus you will still go to heaven. என்கிட்ட வந்து சொல்லாதீங்க நான் இயேசு நம்பலனாலும் விசுவாசிக்கலனாலும் நான் பரலோகம் போவேன்னு. If you are believing that, you have been deceived by the lies of Satan. அப்படி ஒரு காரியத்தை நீங்க நம்பி எண்ணத்துல நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஏமாத்திக்கிறீங்க. Because Jesus says, God says, you are already condemned if you don't believe in Jesus. ஏனென்றால் தேவனே சொல்லி இருக்கிறார், நீங்கள் இயேசு மேல் விசுவாசம் வைக்கலனா ஏற்கனவே நீங்க ஆக்கணைக்குள்ளாக தான் இருக்கிற மாதிரி இருந்துட்டு போயிடுவீங்க. It's not that he condemns you or he puts a curse upon you, it's you give reason for condemnation and a curse to come upon you. ஏதோ அவர் வந்து இயேசுவானவர் வந்து ஆக்கணை தீர்ப்பு பண்றது அல்ல, நீங்களே இருக்கிற ஆக்கணை தீர்ப்புக்குள்ளவே நீங்களே போய் இன்னும் சாபத்துக்குள்ள போய் மாட்டிக்கிறீங்க. So what is the reason of condemnation there? ஆகவே அங்க காரணம் என்ன ஆக்கணை தீர்ப்பு வரதுக்கு? Does Jesus condemn you? ஏதோ இயேசு கிறிஸ்து ஆக்கணை தீர்ப்பு பண்ணதுனால? No, he does not condemn you. இல்லையே, அவர் ஆக்கணை தீர்ப்புக்குள்ள பண்றது இல்லையே. Then how you come under condemnation? அப்படினா எப்படி நம்ம ஆக்கணை தீர்ப்புக்குள்ளாக இருந்தோம்? Because you have refused God's way of salvation. That's why you come under condemnation, my friend. தேவனுடைய வழி, ரட்சிப்பின் வழியை நிராகரித்ததினாலே, அதை வேண்டாம் என்று சொன்னதினாலே தானே ஆக்கணை தீர்ப்புக்குள்ளாக நாமளே போய் மாட்டியிருந்தோம். That is the Bible teaching. அதுதானே வேதாகம போதனை என்பது. Because you have refused, you have rejected God's one and only offer of salvation, God's only way of salvation. You have rejected it, refused it, and that is why you come under the condemnation of God. இப்போ தேவனுடைய ஒரே வழி, ரட்சிப்பின் வழி, தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை நிராகரித்ததினாலே ஆக்கணைக்குள்ளாக போய் ஏற்கனவே இருக்கிற ஆக்கணைக்குள்ளாக நீங்களே போய் மாட்டின்னு இருக்கிறீங்க. That is why preaching the gospel to every nation, every creature is so important. ஆகவே தான் தேவனுடைய சுவிசேஷத்தை எடுத்து போய் உலகமெங்கும் உள்ள தேசத்துக்கும் மனுகுலத்துக்கும் சொல்லுவது எவ்வளவு அவசியம் பாருங்கள். Good news needs to be proclaimed to every creature. நற்செய்தி ஒவ்வொரு சிருஷ்டிப்புக்கும் சொல்லப்பட வேண்டியது. Every person must hear about God's offer of salvation. தேவனுடைய கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் அந்த அழைப்புக்கு ஒவ்வொரு இடத்திலும் அழைப்பு கொடுக்கப்பட வேண்டும். So they can hear and believe and get saved. அந்த குரலை நாம் கொடுத்தால் தான் அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படுவார்கள். That's why the gospel is called the good news for humanity. ஆகவே தான் சுவிசேஷம் என்பது உலகத்தில் இருக்க மனுகுலத்திற்கு நற்செய்தி என்று வேதம் சொல்கிறது. Because it offers life to a dying human race there. ஏனென்றால் மனுகுலம் மரித்துக் கொண்டிருக்கிற மனுகுலத்துக்கு உயிரை கொடுக்கிறது இந்த நற்செய்தி. People are in sin, they are under the power of Satan, they are in darkness, they are under the bondage of evil habits and all the other things. ஜனங்கள் பாவத்துக்கு கீழாக, பிசாசு கீழாக, இருளுக்கு கீழாக மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். And God wants to save them from all these things. அவர்களை தேவன் ரட்சிக்க, அவர்களை தப்புவிக்க விரும்புகிறார். That is the good news that needs to be proclaimed. அதுதான் நற்செய்தி சொல்லப்பட வேண்டியது. I tell you, the same is with Malachi chapter 3 verse 8 and 10. அதே காரியம் தான் மல்கியா 3:6 லிருந்து 10 வரட்டுமே. Not the question of money, that God is so cheap, if you give money he will bless you, if you don't give he will curse you. அதே தான் தசம பாகத்தை குறித்து சொல்கிறார். தேவன் என்ன அவ்வளோ மட்டமானவரா என்ன? அவர் காசு கொடுத்து, அவர்கிட்ட காசு கொடுத்தோம்னா அவர் ஆசீர்வதிக்க, காசு கொடுக்கலன்னா அவர் நம்ம சபிக்க. It's a question of disobeying his word, that's all. காரியம் இங்க என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தீர்களா இல்லையா? When you obey his word and when you give, the windows of heaven open and he showers a blessing. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொடுத்தோமா தசம பாகத்தை, வானத்தின் பலகணிக்கு கீழாக வந்தடைகிறோம். When you withhold what is rightfully his, அவருக்கு உரியதை நாம் திருடினோமானால் you face the consequences of it. அதுக்குரிய பலனை நாம் அனுபவிக்க வேண்டியது. You give room, you give reason for a curse to come and a light upon you. It has a right to come. கீழ்ப்படியலனா நாமளே திறந்து வைக்கிறோம், உரிமையாக வந்து சாபம் தங்க ஒரு காரணத்தை கொடுத்து விடுகிறோம். Why? Because you disobeyed his word, you have robbed God. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனிடத்திலிருந்து திருடினோம். So now you have given room for a curse to come upon you. ஆகவே இப்பொழுது பிசாசுக்கும் சாபத்துக்கும் ரூம் திறந்து வைக்கிறோம் பாருங்க வாசலை. That is the issue in Malachi. அதுதானே இங்க காரியம் மல்கியாவிலே. It's not just the issue of money. ஏதோ மணி காசு என்று கிடையாது அங்கே. Well, I'll just stay with this, and next week, I'll just talk about what it means to be under the curse. And I preached a lot about the blessing, but what it means to be under the curse and what blessing is actually, but what it means to be blessed. அதாவது ஆசீர்வாதத்தை குறித்து அநேக காரியங்களை கண்டோம். அடுத்த வாரத்திலே
சாபத்தினால என்ன வருகிறது, அதுல ஆசீர்வாதம் எவ்வளவு முக்கியம் Because என்பதை not பார்க்கலாம். only in this church, in many churches, there are many faithful, sincere Christians who tithe regularly and faithfully. நம்ம சபையிலே மாத்திரம் அல்ல, அநேக சபைகளிலே உத்தமமாய் தசமபாகம் கொடுக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். So when you tithe, you need to know what blessings belong to you. அப்படியாக இருக்கிற உங்களுக்கு, தசமபாகம் உத்தமமாய் கொடுக்கிற உங்களுக்கு எதெல்லாம் உங்களுடையது என்று உரிமையாய் அறிய வேண்டும். You need to expect all these blessings to be fulfilled in your life. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே உங்கள் வாழ்வில் வந்து பலிக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். Don't just be a giver. ஏதோ கொடுக்கிறவங்களாவே மாத்திருக்க கூடாது. Now the whole purpose of giving, கொடுக்கிறதுனுடைய நோக்கம் என்ன? so God will take it, bless it, multiply it and give it back to us in abundance. தேவன் அதை எடுத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணி நம்மளுக்கு திரும்ப கொடுக்க தானே. So when you're tithing, you have a right to expect the blessings of God in your life. ஆகவே நீங்கள் தசமபாகம் உண்மையா கொடுப்பீர்கள் என்றால், கொடுக்கிறவராய் இருப்பீர்கள் என்றால், தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு உரிமையாளர்கள் நீங்க. Don't be just faithful and sincere in tithing and continue to live in poverty financially. உத்தமமாய் உண்மையா தசமபாகத்தை கொடுத்துக்கினே வந்துட்டு இன்னும் தர்த்தத்துல போய் நாம் இருக்க கூடாது பாருங்கள். No my friend, just like how when you do wrong, a curse comes upon you. When you do right, you have a right for the blessings to come upon you. எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனோம்னா எப்படி நம்ம வாழ்விலே சாபம் வருதோ, அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நம்ம உரிமையாளர்கள், உரிமை நமக்கு இருக்கிறது. Expect the blessings of God. ஆகவே அந்த ஆசீர்வாதத்தை உரிமையா எதிர்பாருங்கள். Expect your finances to increase and abound. உங்களுடைய பண விஷயம் பெருகவும் நிறைவும் பெற எதிர்பாருங்கள் உரிமையாக. Expect more than enough. போதுமானதுக்கும் மேலானவைகளை எதிர்பாருங்கள். So that you'll have enough, more than enough for every good thing in life. வாழ்விலே செய்ய வேண்டிய எல்லா நன்மையான காரியத்துக்கும் தேவையான நிறைவானதை அடையும்படியாக. That's the purpose of tithing. அதுதானே தசமபாகத்தின் நோக்கம். Not to take away what you have and leave you in more trouble. தசமபாகம் கொடுப்பது என்பது இருக்கிறத புடிங்கிட்டு உங்களை ஓட்டோடி அனுப்ப அல்ல. No my friend. இல்லை நண்பர்களே. Shall we all stand? எழுந்து நிற்போம். Well, don't get afraid of the curses. சாபத்தை குறித்து பயப்படாதீங்க. We are all children of God. நாம தேவனுடைய பிள்ளைகளாச்சே. That's why you are here on a Sunday morning. If not, you will be in a club, you can be in a theater, you can be at home, even watching TV. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் இல்லைன்னா இங்க சபையில வந்து இருக்காம இந்த நேரத்துல கிளப்ல இருந்துக்கலாம், வாட்ச் பண்ணலாம், டிவி எங்காவது போயிருக்கலாமே வெளியே. See, that is why God has provided even the blood of Jesus. ஆகவே தான் இயேசுவின் இரத்தத்தையும் தேவன் நமக்கு என்று அருளி இருக்கிறார். Why? So that when we disobey, when we do wrong, it says confess and get right with God. நாம் கீழ்ப்படியாமல் தவறு செய்வோமானால் அவைகளை அறிக்கையிட்டு நம்ம மன்னிப்பை பெரும்படியாகவும் இருக்கிறது. Why confess? ஏன் அறிக்கை? So that we not give room for a curse to come into our ஏன் lives. பாவத்தை அறிக்கையிடுகிறோம்? மறுபடியும் அந்த சாபம் நம்ம வாழ்வில வராம இருக்க இடம் கொடுக்காமல் இருக்கதான் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறோம். God has made total provision for us. பாருங்கள், எல்லாத்துக்கும் தேவன் வழி வகுத்து வைத்திருக்கிறார். He has made sure that you can live in victory and success. பாருங்கள், தேவனானவர் நீங்கள் ஜெயத்திலையும் வெற்றிலையும் வாழ்றீங்களான்னு பார்த்துக்கிறார். அவ்வளவு அக்கறையா. Just imagine if he had not provided the blood of Jesus. இயேசுவின் ரத்தம் மட்டும் நமக்கு இல்லைன்னா யோசித்து பாருங்க என்ன Then when we commit sin, பாவம் செய்யும் பொழுது we'll give room for the curse to come upon us. சாபம் வந்துருமே நம்ம மேல. Then what's the use then? அப்புறம் என்ன பிரயோஜனம்? That is why the blood of Jesus. ஆகவேதான் இயேசுவின் ரத்தம் இருக்கிறது நமக்கு இன்றைக்கு. He knows that even after believing you may sin. அவருக்கு தெரியும் நம்ம விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட பிறகும் நாம் பாவம் செய்ய ஏதுவாகும். So if you sin, don't run away from him. பாவம் செய்வோமானால் ஓடிவிட கூடாது தேவனை விட்டு. Don't deny your sin. பாவம் இல்லை என்று சொல்லிட கூடாது செஞ்சிட்ட பிறகு. He is a loving God. He is just. He'll forgive you, cleanse you and wash you. அவர் அன்பின் தேவன், உத்தமமும் நீதியுமாய் இருக்கிறார். உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது உங்களுக்கு மன்னிக்க கழுவ. Don't give room for the enemy. பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாதே. Unless you give permission, he can enter. இடம் கொடுத்தாதானே அவன் வர முடியும், இல்லைன்னா அவனுக்கு யார் பர்மிஷன் கொடுப்பான்? So when he comes and knocks on your door, ஆகவே அவன் வந்து கதவு தட்டினானா, don't say welcome Mr. Satan. உள்ள வாங்க திரு பிசாசு அவர்களே சொல்லக்கூடாது. Don't take him to your hall and give him coffee and biscuits. அவரை கூட்டி போய் ஹால்ல உட்கார வச்சு காபி டீ எல்லாம் கொடுத்துன்னு இருக்க கூடாது. And then tell him to stay for lunch. மத்தியானத்துக்கு வந்து சாப்பிட்டு போங்க. And have dinner also.
and have dinner also. ராத்திரியே சாப்பிட்டு போங்கன்னு சொல்லக்கூடாது. And stay a few days in my house and then go. இன்னும் 2-3 நாள் தங்கிட்டு போங்கன்னு சொல்லக்கூடாது பாருங்க. He will not go once he comes. வந்தானா அவன் போக மாட்டான் லேஸ்ல. Now when he comes near, வந்தானா கிட்ட, you have no right here. சொல்லணும் உனக்கு என்னங்க இடம்? The blood of Jesus is there. இயேசுவின் ரத்தம் இருக்கிறதே. Amen. என்று சொல்ல வேண்டும். Out from here, go search for somebody else. இங்க இருந்து போ, வெளியில வேற யாராவது பார்த்துட்டு போ. That's what you need to do.